இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. உமது ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, ஞானத்தை பொழிந்தருளும். எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, உங்க வார்த்தையே எங்க பாதைக்கு ஒளியாக இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. இன்னைக்கு வந்து யோபின் புத்தகம் 26வது அதிகாரத்துல தியானித்து கொண்டிருக்கின்றோம். அதுல முக்கியமா 4வது வசனம், யோபு வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அதை வந்து நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கலாம். யோபின் புத்தகம் 26:4 வாசிக்கிறீங்களா? எவர் துணை கொண்டு இயம்பினீர் இம்மொழிகளை, எவர் தம் ஏவுதல் உம்மிடமிருந்து வெளிப்பட்டது. ஆமேன். ஆமீன். எந்த ஆவி உங்ககிட்ட பேசுச்சு அப்படின்ற விதத்துல அவரு கேட்கிறாரு. இது ஆவியானவரின் உணர்த்ததுனால வந்த பேச்சா, இல்ல சுயமாக? எப்பவுமே இந்த 3 ஆவிகள் தான் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த தூண்டுதலால நீங்க பேசியிருக்கிறீங்கன்னு அவரு கேட்கிறாரு. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம உள்ளத்துல பேசிக்கிட்டு இருக்கிறது ஆவியானவருக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறாரா, இல்ல சொந்த நம்ம சிந்தனையினால வந்த இந்த சிந்தனையா, இல்ல சாத்தான் நம்ம உள்ளத்துல பேசிக்கிட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்லி நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த பகுத்து அறியணும் எந்த ஆவி நம்மளோட பேசிட்டு இருக்கு. இந்த 3 ஆவியில எது வேணா நம்மளோட வந்து உறவாடலாம். அது வழியா நம்ம சீர்தூக்கி பார்த்து நம்ம புரிஞ்சுக்கும் போதுதான் ஆன்மீகத்துல வளர முடியும். அவர் பிள்ளைகளாக ஆவியானவரோட நம்ம செவி சாய்க்கும் போது மட்டும் தான் நம்ம வந்து கடவுளோட பிள்ளைகளாக இருப்போம். நம்மளால ஆன்மீகத்துல வளர முடியும். நம்ம சொந்த ஆசை பாசங்களுக்கு நம்ம அடிமையா சென்றாலும் சரி, நம்ம சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தாலும் சரி, நம்ம கடவுளை விட்டு வெகு தூரம் சென்றுடும். இந்த ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து தியானிப்போம். மத்தேயு 16வது அதிகாரத்துல 15 23 வரைக்கும் நீங்க வந்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க நடக்கிற ஒரே நபர் பேதுரு 2 விதமான ஒரு தூண்டுதல் அவருக்கு கிடைக்குது. ஒண்ணு கடவுள் கிட்ட இருந்து வருகின்ற ஒரு தூண்டுதல், அதுக்கப்புறம் உடனடியாக அடுத்த ஒரு 2-3 நொடியிலேயே பேச்சுலயே வந்து 2-3 நிமிஷத்துலயே வந்து அவருக்கு அடுத்த ஒரு தூண்டுதல் யார்கிட்ட இருந்து வருது? சாத்தான் இருந்து வருது. இந்த தூண்டுதல்கள் எங்க இருந்து வருது அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, நமக்கு அது புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து கடவுளை விட்டு விலகி போறதுக்கு ரொம்ப எளிதாக சாத்தான் நம்மள சூழ்ச்சியில ஏமாற்றி கொண்டு போயிடுவான். இன்னைக்கு இந்த தூண்டுதல் எங்கெங்க இருந்து எந்தெந்த தூண்டுதல் எப்படி வருது, அதை நம்ம இன்னைக்கு ஆழமாக நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம வாழ்க்கையில சீர்தூக்கி பார்த்துக்கிறதுக்கு நம்ம கத்துக்குவோம். ஸோ நம்ம இன்னைக்கு மத்தேயு 16வது அதிகாரத்துல 15 23 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள். விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்கத் தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாய் இருக்கிறாய், ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். ஆமேன். கடவுளுக்கு ஏற்றதை அல்லாமல் மனிதர்களுக்கு ஏற்றவையை நீங்க வந்து சிந்திக்கின்றாய். அத மனிதன் சிந்தனை போலும் நம்ம வந்து ஏற்றக்கூடாது.
விண்ணக தந்தையின் ஆசைக்கேற்றபடியாக நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது அப்ப நம்ம வந்து கடவுளின் பிள்ளைகள். இல்லைன்னா நம்ம ஆசா பாசத்துக்கு நம்ம வாழ்க்கையை முன்னாடி கொண்டு போனோம், நம்ம விருப்பங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம வாழ்க்கையில முன்னாடி போனா நம்ம வந்து கடவுளை விட்டு வெகு தூரம் போகிறதுக்கு ரொம்ப எளிதான ஒரு வழி. ஒரு எந்த ஆவி நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கு பகுத்தறியணும், எந்த ஆவி வந்து இன்னொரு ஆளை தூண்டுது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஆண்டவரை ஞானத்திற்காக ஜெபிக்கணும். நம்ம இன்னைக்கு அதை வந்து எந்தெந்த விதத்தில் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். முதல் விஷயம் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு ஒரு கிஃப்ட், ஒரு கிஃப்டாகவே இருக்கு. இது ஒரு ஒரு மிகப்பெரிய மிக சிறந்த ஒரு கிஃப்ட். அது வந்து 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல 10வது வசனம் எடுத்து வாசிச்சீங்கன்னா, இந்த ஆவிகளை பகுத்தறிவது அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்டாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர். 1 கொரிந்தியர் 12:10 வாசிக்கிறீங்களா? தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்குரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பிறிதொருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். ஆமீன். சோ இந்த பகுத்தறியும் ஆவியை பகுத்தறியும் ஒரு ஆற்றல் அப்படின்றது நமக்கு சில நேரத்துல இந்த கிஃப்ட் வந்து நமக்கு இல்லாம இருக்கலாம். இந்த கிஃப்ட் வந்து எப்போ ஆண்டவர் தருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆவிகளை அசுத்த ஆவிகளை கட்டி நிர்மூலமாக்குன்ற ஒரு அந்த ஒரு செயலை வந்து செய்யணும். அப்படி அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வேணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்கன்னா, அதோட சேர்ந்து இந்த இந்த 2-3 கிஃப்ட்ஸ் இருக்கு. அது ஒரு கிஃப்ட் கிடையாது. கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கிஃப்ட் மட்டும் கிடையாது, இந்த ஒரு கிஃப்ட் நமக்கு தேவை. விசுவாசம் அப்படின்ற 2-3 கிஃப்ட் சேர்ந்தாதான் அந்த ஒரு ஊழியத்துல செயல்பட முடியும். புரியுதுங்களா? ஒன்று கிஃப்ட் ஆஃப் ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ், கிஃப்ட் ஆஃப் ஃபெய்த், அதே நேரத்தில் இந்த கிஃப்ட் ஆஃப் ஆவியை பகுத்தறிவது, டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட், இந்த 3 கிஃப்ட் வைத்து தான் நம்ம இந்த ஒரு ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவிகளை கட்டி அந்த விடுதலை தருவது அப்படின்றது நம்ம இந்த 3 கிஃப்டும் தேவை. ஆனா இந்த கிஃப்ட் நமக்கு இல்லை என்றாலும் சில வழிகள் இருக்கு, சில வழிகள் இருக்கு நம்ம இது பகுத்து அறிவது. இது ஆவியானவர்கிட்ட வருதா, இல்ல நம்ம சொந்த சிந்தனையிலிருந்து வருகின்ற ஒரு விஷயமா, இல்ல இல்ல சாத்தான் வந்து நமக்கு தருகின்ற தூண்டுதலால நம்ம நம்ம இந்த மாதிரி சிந்திக்கின்றோமா அப்படின்னு சொல்லி இந்த 3 ஆவிகள் எந்த ஆவி நம்மளோட வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 1 யோவான் 4வது அதிகாரத்துல 1வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. அது ரொம்ப தெளிவாக நம்ம சோதிக்கணும். ஒருத்தரோட பேச்சு, ஒருத்தரோட பேச்சா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், நம்ம வந்து சோதித்து பார்க்கணும். எந்த ஆவி நமக்கு வருகின்ற ஒரு காட்சியா இருக்கலாம், கனவுகளா இருக்கலாம், எந்த ஆவி நமக்கு இந்த கனவு கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சோதித்து பார்க்கணும். 1 யோவான் 4வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிக்கிறீங்களா? அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லோருமே நம்பிவிடாதீர்கள். அந்தந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகமெங்கும் தோன்றியுள்ளனர். ஆமீன். ஆமீன். போலி இறைவாக்கினர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல இருந்ததை விட அதிகமா வந்து போலி இறைவாக்கினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும். அது வந்து அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வேற விஷயம் செய்வாங்கன்றது மட்டும் இல்ல, போதனைகள்லாம் வந்து தப்பான போதனைகள் நிறைய இருக்கு. மெசேஜ் நிறைய பேர் வந்து பிரதர் இந்த மாதிரி சொல்றாங்க, இவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் தசகமா கொடுக்க தேவையில்ல. ஆண்டவர் வார்த்தைக்கு மாறான பல கேள்விகள் இருக்கும். முதல் 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 முக்கியமான விதம் எப்படி இதை சோதித்து அறியலாம். இந்த சோதிப்பது அப்படின்றது புது ஆகமத்துல சொன்ன விஷயம் மட்டும் கிடையாது. ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க, போதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவன் வார்த்தையும் திருச்சபையின் போதனைக்கு ஏற்றபடியாக இருக்கின்றதா அப்படின்னு நம்ம சோதித்து பார்க்க வேண்டியது நமக்கு நம்மளோட கடமை.
எல்லா போதனையும் நம்ம வந்து அவங்க சொன்னாங்க அதனால நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரின் வார்த்தைக்கு ஏற்றபடியாக சொல்றாங்களா? அதனாலதான் ஒரு ஒரு விஷயத்திற்கும் நான் சொல்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சரி, ஒரு ஒரு எல்லாத்துக்குமே ஆண்டவரின் வார்த்தையை எடுத்து நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், எடுத்துக்காட்டா சொல்றேன். என் வார்த்தை உங்களுக்கு போதாது. ஆண்டவரின் வார்த்தையாக அது அடித்தளத்துக்கு அதான் அடித்தளமா இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சரி, இத ஆண்டவன் சில பேர் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, பல வழிகள் இருக்கு கடவுள்கிட்ட செல்வதற்கு அப்படின்னு சொல்லி போதிக்கின்றவர்கள் சில பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்துவனா வாழ்ந்தாதான் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட போக முடியும் அப்படின்னு கிடையாது. கத்தோலிக்கனாக இருந்தா மட்டும்தான் வந்து விண்ணகத்துக்கு போக முடியும் அப்படின்னு கிடையாது. ஆனா இயேசு ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்துல 6வது வசனம், 14:6 ரொம்ப முக்கியமான ரொம்ப ஃபேமஸான வசனம். நானே வழி, விண்ணகத்துக்கு வழி இயேசு ஆண்டவரால் வழியாக மட்டும்தான் நம்மளால செல்ல முடியும். அவர் தான் வந்து அப்படி வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு, வெளிப்படுத்தியிருக்கிறார். புத்தர் வழியா புத்தர் போனா கூட வந்து போயிடலாம் விண்ணகத்துக்கு அப்படின்னு சிந்திக்கின்ற தவறான சிந்திக்கின்ற பல பேர் இருக்கிறாங்க. யோவான் நற்செய்தி 14:6வது வசனம் வாசிக்கிறீங்களா? இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் எவரும் தந்தையிடம் வருவதில்லை. ஆமென். தந்தையிடம் விண்ணகத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொன்னா இயேசு ஆண்டவர் வழியாக மட்டும்தான் நம்மளால செல்ல முடியும். பவுல் காலகட்டத்திலேயே நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, வெவ்வேறு விதமான போதனைகளோட நிறைய பேர் இருந்தாங்க. பவுலுக்கு ஒரு போதனை வேற, இன்னொரு ஆளுக்கு வேற ஒரு போதனை, எதுதான்ப்பா கரெக்ட் அப்படின்ட்டு. கலாத்தியர் 1வது அதிகாரத்துல 8வது வசனத்துல அவர் சொல்றாரு, ஒரு ஏஞ்சல் வந்தா கூட அவங்களோட போதனை வந்து வேற மாதிரி இருந்ததுன்னா ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ரொம்ப ஆணித்தனமாக அவங்க எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. கலாத்தியர் 1வது அதிகாரத்துல 8வது வசனம் வாசிக்கிறீங்களா? நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியினின்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ விண்ணிலிருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக. ஆமீன். அவர்கள் சபிக்கப்படுக. சாதாரணமா நான் சொல்லல, அதெல்லாம் கொஞ்சம் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு கூட சொல்லல. இந்த நற்செய்திக்கு மாறாக இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள தேவையே கிடையாது, ஏற்றுக்கொள்ள கூடாது. அவர் வந்து அவருக்கு யாராவது வந்து போதித்து அவர் மனம் மாறினாரா? இல்ல. அவரு நேரடியாக கடவுள் அவருக்கு காட்சி கொடுத்தவர். அப்ப அவர் என்ன செய்யறாரு? அவர் செய்யற விஷயத்த நீங்க நல்லா வந்து கவனிக்கணும். முக்கியமான ஒரு விஷயம். கலாத்தியர் 1வது அதிகாரத்திலேயே நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அவரு போய் ஜெருசலேமுக்கு செல்றாரு. அங்க போய் அப்போஸ்தலர்கள் கிட்ட, யாரு? பேதுரு, யாக்கோபு கிட்ட போய் கேட்கிறாரு, நான் சொல்லி தர்றது ஆண்டவருக்கு ஏற்றபடியான ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அந்த மாதிரி திருச்சபைக்கு ஏற்றபடியான ஒரு போதனை இல்லைன்னா வேண்டாம், ஏற்றுக்கொள்ளவே கூடாது எந்த சூழ்நிலையிலையும். கலாத்தியர் 1வது அதிகாரத்துல 16ல இருந்து 19 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவரை எனக்கு திருவுளங்கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாய் இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரேபியாவுக்கு சென்றேன். அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பி 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆமேன். அதுக்கப்புறம் 2வது அதிகாரத்துல போய் பாத்தீங்கன்னா 14 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் அவர் வந்து திருப்பியும் வெளிப்படுத்துதல் கிடைக்குது. இயேசு ஆண்டவர் சொல்றார், நீ போ, திருப்பியும் வந்து உனக்கு கிடைச்ச போதனை எல்லாம் கரெக்டா அப்படின்னு கேளு அப்படின்றார். கலாத்தியர் 2வது அதிகாரத்துல 1ல இருந்து 2 மட்டும் கூட. 14 ஆண்டுகளுக்கு பின் தீத்துவையும்
கூட்டிக் கொண்டு பர்னபாவுடன் நான் மீண்டும் எருசலேமுக்கு போனேன். நான் போக வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டதனால் அங்கு போனேன். பிற இனத்தார் நடுவில் நான் அறிவித்து வந்த நற்செய்தியை பற்றி அங்கே எடுத்து கூறினேன். செல்வாக்கு உள்ளவர்களிடம் தனிமையில் எடுத்துரைத்தேன். நான் இப்போது செய்யும் பணியும் இதுவரை செய்த பணியும் பயனற்று போகக் கூடாதே என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன். ஆமென். நம்ம போதிக்கிறது சரியா, ஆண்டவருக்கு ஏற்றபடியா இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி பேதுரு கிட்ட எல்லாம் போய் கேட்கிறாரு அவர். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம், அதுக்கப்புறம் வசனங்கள் நமக்கு நேரம் இல்லைன்றதுனால எல்லாத்துக்கும் போகல. ஆனா அந்த மாதிரி நம்ம செய்யணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர் சொல்றாங்க, நீங்க வந்து மன்னிச்சா போதும், அவங்க கிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து போதிக்கிற சில பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்ம வந்து அவங்களோட வந்து ஒரு உறவுல இருக்கணும். சகோதர ஒரு உறவுல இருக்கணும். அன்புல நம்ம வளரணும். அன்புக்கு எதிரான எந்த விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஒரு ஆவி சொல்லுது, சில பேர் சொல்றாங்க, பாவம் செய்ய வந்து கடவுள் புரிஞ்சுக்குவாரு, கொஞ்சம் டாக்ஸ்ல இல்ல இதுல வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்ததுன்னா வந்து பிரச்சனை கிடையாது, சின்ன கொஞ்சம் காசு தானே, பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தைக்கு மாறாக சீசருக்குள்ளது சீசருக்கு, கடவுளுக்குள்ளது கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஆண்டவரின் இயேசு ஆண்டவரை மகிமைப்படுத்தாத ஒரு ஆவிக்கும் நம்ம வந்து செவி சாய்க்க கூடாது. சோ அந்த மாதிரி நம்ம பகுத்தறியலாம் எந்த ஆவி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்த ஒரு முக்கியமாக விதம் எப்படி ஆண்டவரின் வார்த்தையால திருச்சபையின் போதனையாக ஏற்றபடியாக இருக்கணும். அந்த வர பேச்சு, நமக்குள்ள வருகின்ற சிந்தனைகள், எந்த ஆவி நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கு, வேற ஒரு நபர் வழியாக எந்த ஆவி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பகுத்தறிய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த ஒரு விதம் எப்படி நம்ம பகுத்தறியலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆவியின் கனி, அவங்க அன்புல வந்து அந்த அன்புல இருக்கும், அந்த சமாதானம் இருக்கும், ஒரு கனிவு இருக்கும், தன்னடக்கம் இருக்கும். இந்த சூழ்ச்சியின் ஆவி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆண்டவரும் மாறாக அது செயல்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும். சூழ்ச்சியின் ஆவி ஆண்டவரின் கனிகளை தர முடியாது. அது கீழ்ப்படிதலுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, கீழ்ப்படிதலுக்கு நம்ம கொண்டு வருகின்ற ஒரு விஷயமா. நம்ம பல நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆவியானவர் நமக்கு கீழ்ப்படிய கொண்டு வருவார். எப்படி இன்னைக்கு நம்ம வாசிச்ச வசனம் அற்புதமான வசனம், அவர் ஒரு வெளிப்படுத்துதல்னால 14 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வெளிப்படுத்துதல்னால அவர் வந்து பேதுரு கிட்ட போய் கேட்கிறாரு. வெளிப்படுத்துதல்னா என்ன? கடவுள் சொல்றாரு நீ போய் கீழ்ப்படின்னு தான் சொல்லுவார். ஆவியானவர் எப்பவுமே கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கின்ற ஒரு அவர் வந்து இப்போ சாமுவேல் வந்து பழைய ஆகமத்துல பாத்தீங்கன்னா சவுல் ராஜா, அதுக்காக அவர் வந்து கோயில போய் பலியை வந்து செலுத்த முடியாது. சாமுவேலுக்காக அவர் காத்து நிக்கணும். ஆனா அவர் கீழ்ப்படியதுக்கு அவர் தயாரா இல்லை. நான் தான் ராஜா, நான் எது வேணா செய்யலான்ற ஒரு இதுல ஆணவத்துல போய் செயல்படுறாரு. கீழ்ப்படிய வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ஆவியானவர் எப்பவுமே ஒரு கீழ்ப்படிய நம்ம தூண்டுதல் தருகின்ற ஒரு ஆவி. ஆண்டவர் இப்போ எங்கெங்க நமக்கு கீழ்ப்படிதல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு நமக்கு தெரியும். நம்ம அப்பா அம்மா, ஆனா அதே நேரத்துல பாவத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் கிடையாது. தூய்மையில் ஆவியானவருக்கு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஆவியை பகுத்தறிவதற்கு அப்படின்னு என்னன்னா, தூய்மையில் நமக்கு இன்னும் எளிதாக நமக்கு ஆவியானவர் வழி நடத்தும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதனால நோன்பும் இந்த ஜெபமும் அப்படின்னு இயேசுவாண்டவர் சொல்றாரு. இந்த ஆவிகள் போறதுன்னு மட்டும் கிடையாது, ஆவியானவரின் சத்தத்தை கேட்பதற்கும் நமக்கு அந்த நோன்பும் ஜெபத்திலேயே நம்ம வந்து ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப நமக்குள்ள இருக்கின்ற இந்த ஆணவம், பலவிதமான ஆசாபாசங்கள்ல இருந்து ஒரு பெறுவதற்கு அது ரொம்ப எளிதாக இருக்கும். நோன்பும் இந்த ஜபமும், அதான் அதிகாலையில எழுந்து ஜெபிப்பது, அது வழியாக நம்ம ஆவியானவரின் தூண்டுதலை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம், ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கலாம்.
ஸோ இன்னொரு விதத்துல எப்படி இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானத்திற்காக ஜெபிக்கும் போது நம்ம இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, மற்றவர்களோட சேர்ந்து ஜெபிப்பது. அதுக்காக தான் ஆண்டவர் எப்படி செயல்பட்டாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு திருச்சபையை விட்டுட்டு போனார். ஒன்று கூடி இருந்து நம்ம ஜெபித்து, இல்ல இந்த மாதிரி ஆன்மீகத்துல வளர்ந்தவர்களோட சேர்ந்து ஜெபித்து, ஆவியானவரோட தூண்டுதல் நம்ம புரிஞ்சுக்கலாம். யாரும் வழி நடத்துகின்றார் அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். நமக்குள்ள நம்ம ஜெபிச்சிருப்போம், நமக்குள்ள ஒரு வெளிப்படுத்தல் கிடைச்சிருக்கும். ஆனா அது சரியா தவறா, வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் நம்ம தனியா எடுக்கிறது தவறு. ஏன்னா நம்ம சுயநலம் இருக்கின்றவர்கள், பலவிதமான தவறான ஆசைகள் இருக்கின்றவர்கள், பொறாமை இருக்கின்றவர்கள், பேராசை இருக்கு நமக்குள்ள. அப்படி இருக்கும்போது சுயநலமாக நம்ம சிந்திக்கின்றவர்களா இருக்கும்போது ஆவியானோட தூண்டுதலா இருக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம ஆசைகள் நம்ம ஆவியானோட தூண்டுதல் நம்ம சொல்லி நம்ம நினைச்சுக்குவோம். அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப முக்கியமா ஒரு சமூகமா ஜெபித்து நம்ம கிடைக்கின்ற ஒரு உணர்வுகளை அந்த சமூகத்தோட சேர்ந்து, இல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல ஞானத்தோட இருக்கின்றவரோட சேர்ந்து நம்ம ஜெபித்து, அந்த நமக்கு கிடைச்ச ஒரு தூண்டுதல் ஆவியானவர்கிட்ட இருந்து வருகின்றதா, இல்ல சாத்தான்ட்ட இருந்து வந்ததா, இல்ல நம்ம சொந்த ஒரு சிந்தனையால வந்த ஒரு தூண்டுதலா அப்படின்னு சொல்லி நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது பவுல் கூட திருத்தூதர் பணிகள்ல பாத்தீங்கன்னா, பவுலுக்கு கூட எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்பாங்க. பவுலுக்கு கூட மத்தவங்க ஒரு வழிநடத்துதல், ஆவியானவர் மத்தவங்க வழியாக பவுலுக்காக ஒரு வெளிப்படுத்துதலை தருவதை நம்ம பார்க்கலாம். திருத்தூதர் பணிகள் 28வது அதிகாரம் நினைக்கிறேன். திருத்தூதர் பணிகள் 21வது அதிகாரம். ஆமா, இவர் எப்படி கடவுளை மகிமைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தூதர் பணிகள் 21வது அதிகாரத்துல 10 - 14 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? நாங்கள் பல நாட்கள் அங்கு தங்கியிருந்தோம். அப்போது அகபு என்னும் பெயர் கொண்ட இறைவாக்கினர் ஒருவர் யூதேயாவிலிருந்து வந்தார். அவர் எங்களிடம் வந்து பவுலின் இடைக்கச்சையை எடுத்து தம் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சைக்குரியவரை இஸ்ரவேல் யூதர்கள் இவ்வாறு கட்டி பிற இனத்தாரிடம் ஒப்புவிப்பார்கள். தூய ஆவியார் தாமே இப்படி கூறுகிறார் என்றார். இவற்றை கேட்டதும் நாங்களும் அவ்விடத்தாரும் பவுலை எருசலேமுக்கு செல்ல வேண்டாம் என கெஞ்சி கேட்டுக்கொண்டோம். அதற்கு பவுல் மறுமொழியாக, நீங்கள் அழுது ஏன் என் உள்ளத்தை உடைக்கிறீர்கள்? நான் ஆண்டவர் இயேசுவின் பெயருக்காக எருசலேமில் கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல, சாவதற்கும் தயார் என்றார். அவரை நாங்கள் இணங்க வைக்க முடியாது போகவே, ஆண்டவரின் திருவுளப்படி நடக்கட்டும் என கூறி பேசாமல் இருந்து விட்டோம். ஆமேன். அதனால நம்ம கூண்டு ஜெபிக்கும் போது ஆவியானவர் அவங்க வழியா செயல்படுவதை நம்ம பார்க்கணும். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்துல 14வது வசனம். பல பேர் நமக்கு வழி நடத்துவதற்கு இருக்கும்போது நம்ம கடவுளை விட்டு விலகி போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா அதுல போட்டிருக்கோம். நீதிமொழிகள் 11-14 வாசிக்கிறீங்களா? திறமையுள்ள தலைமை இல்லையேல் நாடு வீழ்ச்சியுறும். அறிவுரை கூறுவோர் பலர் இருப்பின் அதற்கு பாதுகாப்பு உண்டு. ஆமேன். அப்ப அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விதம் நம்ம புரிஞ்சுக்கலாம், ஆவியானவரின் செயல்பாடா இல்லையா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படின்றது, நமக்குள் ஒரு சமாதானம் இருக்கும். நமக்குள்ள நம்ம ஆவியானவரின் தூண்டுதலால நமக்கு வர சிந்தனை அப்படின்னு சொன்னா நமக்குள்ள ஒரு விதமான ஒரு சமாதானம் இருக்கும். இந்த புனித இக்னேஷியர் அவரோட டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அவர். அதுல சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். இந்த விஷயம் நடந்தா அதோட
நடந்தா நல்ல விஷயங்கள் அதோட நடக்கலைன்னா அதோட நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் நடக்கல அப்படின்னு சொன்னா நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எழுதி நம்ம நடக்கிற மாதிரி நம்ம சிந்திக்கும் போதும் நடக்காத மாதிரி நம்ம சிந்திக்கும் போதும் நமக்குள்ள ஒரு சமாதானம் எதுல வந்து நமக்கு உண்மையான ஒரு சமாதானம் இருக்கின்றது அப்படின்னு சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. பிரதர் இந்த மாதிரி வந்து நாங்க செய்ய போறோம், ஆனா எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல. இந்த விஷயத்த செய்ய போறோம், ஆனா எங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்ல. அவங்களுக்காக ஜெபிக்கும் போது எனக்கு தெளிவா ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு, அவங்களுக்கு ஏன் சமாதானம் இல்ல. அவங்க எடுத்த முடிவு சரி கிடையாது, நிறுத்திருங்க, இது வந்து முன்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெள்ளந்தெளிவாக என்கிட்ட மட்டும் கிடையாது, இன்னொருத்தர்கிட்ட கூட அவர் வெளிப்படுத்தினார். இது வந்து ஆண்டவருக்கு விருப்பமான விஷயமே கிடையாது, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வழி நடத்தினார். அது அவங்க என்ன முடிவெடுத்தாங்கன்னு தெரியல, ஆனா அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்காது. அதாவது அந்த ஒரு நான் சொல்ற 2-3 நாள் முன்னாடி நடந்த விஷயம். ரொம்ப தெள்ளந்தெளிவாக அவங்களுக்குள்ளே அந்த சமாதானம் இருக்காது. நமக்கு சமாதானம் இல்லைன்னா நம்ம முன்னாடி போகக்கூடாது. நம்ம வார்த்தையை கொடுத்துருக்கலாம், அதுக்காக அது ஒரு அருள் சாதனம் ஆகணும் அப்படின்னு கிடையாது. நம்ம முன்னாடி போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயம். அதே நேரத்தில் நம்ம செய்கின்றது நம்ம ஒரு அன்புல வருகின்ற இது எல்லாமே இந்த அன்புல வருகின்ற ஒரு செயலாக இருக்கும். சரிங்களா? ஜக்கேயூஸ், இதை எடுத்து வாசிக்க தேவையில்லை, நமக்கு நேரம் இல்லை. ஜக்கேயூஸ் ஆண்டவரை சந்திக்கும் போது அது கடவுளோடையும் சரி மனிதர்களோடையும் ஒரு அன்புல நமக்குள்ள அந்த நமக்கு வருகின்ற காட்சியாக இருக்கலாம், மற்றவங்க தருகின்ற வழிநடத்தலாக இருக்கலாம், நமக்குள்ள வருகின்ற ஒரு தூண்டுதலாக இருக்கலாம். அது ஒரு பிரிவினையின் சிந்தனையாக இருக்காது. நமக்குள்ள வந்து ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு அன்புலி வருகின்ற ஒரு சிந்தனையாக இருக்கும். ஜக்கேயூஸ் எழுந்து சொல்றாரு, நான் வந்து என்னோட பாதி சொத்தை வந்து நான் வந்து பாவப்பட்ட மக்களுக்கு நான் தருகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. யாராவது நான் ஏமாத்தி இருந்தா 4 மடங்கு நான் திருப்பி தரேன் அப்படின்றாரு. ஒரு மனமாறுதலை தருகின்றது, கொண்டு வருகின்ற ஒரு விஷயம், மற்றவங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு விஷயம் அப்படின்றது, அவங்களோட வேதனையை புரிஞ்சு நான் செய்த தவறை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனமாறுதல்லாம் வந்து ஆவியானவரின் தூண்டுதல். அப்போ நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம், இதெல்லாம் ஆவியானவரின் தூண்டுதல். சில விஷயங்களுக்கு நம்ம வந்து தெளிவாக நமக்கு புரியாம இருக்கலாம். நம்ம ஜெபத்துல நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த ஆவி நமக்குள்ள செயல்படுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன விஷயங்கள்லயும், பெரிய பெரிய விஷயங்கள் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள்லயும் ஆவியானவரோட வழிநடத்தல புரிஞ்சுக்க நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, பெரிய பெரிய விஷயத்துல ரொம்ப எளிதாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது உங்களால முடியும். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசா நம்ம வந்து கடவுள்கிட்ட ஆவியானவர்கிட்ட உறவாடுவது கிடையாது. அதனால பெரிய பெரிய விஷயங்களும் நம்மளால புரிஞ்சுக்க முடியறது கிடையாது. அன்றாட நாள் ஆவியானவரோட ஒரு உறவு கிடையாது. என்னைக்கு தேவைக்கு மட்டும் நம்ம வந்து பயன்படுத்துகின்றோம், அப்படி இருக்கக்கூடாது. அன்றாட நாள் ஆவியானவரோட ஒரு உறவுக்காக ஏங்குங்க. கம்யூனியன் வித் தி ஹோலி ஸ்பிரிட்னு போட்டிருக்கு. கம்யூனியன் வித் தி ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த அந்த ஒரு இதுக்காக ஏங்கும் போது, அன்றாட நாள் உறவு இருக்கும்போது நமக்கு முக்கியமான நேரத்தில் ரொம்ப எளிதாக நமக்கு புரிச்சுக்கிட்டு போயிடலாம். 2 கொரிந்தியர் 13:14 வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல 14வது வசனம். பிரதர் 14 இல்லைங்க பிரதர். 2 கொரிந்தியர் 13ல 2 கொரிந்தியர் 14 இல்ல இல்லைங்களா? இருக்கே. சரி, கடைசி வசனம் மட்டும் வாசிங்க. ஆண்டவர் இயேசுவின் கடவுளின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். தூய ஆவியின் நட்புறவு, அவரோட ஒரு அந்த உறவு, ஃபெலோஷிப், கம்யூனியன் வித் தி ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு. அன்றாட நாள் ஆவியானவர் துணையாக அன்றாட நாள் நம்மோட நடக்கணும் அப்படின்றார். அவங்களோட உறவாட, அந்த உறவுக்கு வருவதற்காக தாகத்தோட இருங்க. உள்ளத்தை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இயேசுவே, அருளும் கடவுளின் இரத்தத்தால் தூய ஆவியாரின் தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைவரோடும் அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே.
ஆவியானவர் எந்த எந்த ஆவி எங்களோட பேசிக்கிட்டு இருக்கணும் உணர அதுக்கு ஞானத்தை எங்களுக்கு புரிந்தரலும் ஆவியானவரே. இந்த வார்த்தைக்கு ஏற்றபடியான சிந்தனைக்கு மட்டும் எங்க உள்ளத்தில் வரட்டும். திருச்சபையின் போதனைக்கு ஏற்றபடியாக சிந்தனைக்கு நாங்கள் செவி சாய்க்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்ற உங்க செவி சாய்க்கின்ற வார்த்தையை தெளிவாக புரிந்து உங்க ஏற்றபடியாக உங்களோட சேர்ந்து நடக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுத்தும். Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.